ஹாய் வெல்கம் டு ஸ்பென் வித் பாபி யூடியூப் சேனல். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட நேம் கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்ட். இதை ஓப்பன் பண்ணப்போ எல்லாமே தனித்தனியாக இருந்தது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனுவல் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து செட் பண்ணிக்கலாம். இதில் நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். 2 வீல் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 வீலுக்கு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு ராட் செட் பண்ணோம். ராட் செட்லேயே இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கக்கூடிய 2 ராடு இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே ஹைட்டாகவும் கொஞ்சம் தடிசாகவும் இருக்கும். அந்த 2 ராடை இந்த மாதிரி இந்த 2 வீலுக்கும் நடுவில் நம்ம செட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த ஆரேஞ்ச் இதோட இன்செர்ட் பண்ணியே 6 பைப் கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட் ஹேண்ட் சைடில் 3 பைப் ஒன்று மேலே ஒன்று நம்ம செட் பண்ணணும். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 பைப் ஒன்று மேலே ஒன்று செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஹைட் அரேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே நடுவில் இந்த மாதிரி குட்டி ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க. அந்த குட்டி பைப்பை அந்த ஆரேஞ்ச் ராடுக்கு நடுவில் செட் பண்ணணும். 3 பைப் 3 ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடணும். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இதே போல் 6 இது நம்மளுக்கு ரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பெருசாக இந்த ரேக்கை மட்டும் நம்ம ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம செட் பண்ணுறப்பவே அந்த இதுவும் ஆரேஞ்ச் கலர் சமமாக இருக்கிறது மேலேயும் ஹோல்ஸ் கீழேயும் வர மாதிரி செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் இந்த ரேக்கை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் இந்த ரேக் உட்காடுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ வச்சுட்டு லைட்டாக டைட் பண்ணி விட்டுடணும். நீங்கள் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த சைடு 3 ரேக்கையும் அதேமாரி பேக் சைடு 3 ரேக்கையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரேக்கை தூக்கிட்டு 2 கம்பியை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா கிளிக்னு ஒரு சவுண்டு வரும். அப்போனா அது க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப லைட்டாக 2 சைடும் நம்ம இழுத்து விட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். சூப்பராக இந்த கிளாத் ட்ரையிங் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 956 ருபீஸ். இங்கே பாருங்கள், துணியெல்லாம் காய போட்டாச்சு. ரொம்பவே நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் பேபி வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இல்லை வீட்டில் துணி காய போட இடம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது இன்னுமே ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ராட் மட்டும் செட் பண்ண மாதிரி இருந்ததில்ல, இந்த ராட் 2 ராடாக செட் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்ட்ரென்த்துக்காக 2 ராட் செட் பண்ணுற மாதிரியும் வருது. அதோட ப்ரைஸ் இன்னுமே கொஞ்சம் கூட இருக்குது. அதாவது 1200க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்களுக்காக நான் இனிமேல் வீடியோவில் போடலான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மழை காலத்தில் இந்த ஒரு ப்ராடக்ட் சூப்பராக தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். தேங்க்யூ.